சோர்ந்து போன எத்தனையோ ஜபங்கள் ஜெபிக்கிறோம், இன்னும் பதில் கிடைக்காமல் இருக்கிற ஜபங்கள் எத்தனையோ முயற்சிகள் செய்கிறோம், இன்னும் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிற நிலைமைகள் எத்தனை. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சொல்வது இந்த செய்தியிலே, சோர்ந்து போகாதே. இன்றைக்கு இந்த செய்தி தலைப்பு சோர்ந்து போகாதே. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். சுயம் என்னில் சாம்பலாய் மாற சொத்தாவியே அனல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமீசம் சாக தேவாருள் செய்குவே. சுயம் என்னில் சாம்பலாய் மாற சொத்தாவியானல் மூட்டோ, ஜெயம் பெற்று மாமீசம் சாக தேவாருள் செய்குவே. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, எங்கள் அருமை இரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி ஜனங்கள் சோர்ந்து போய்விடாதபடி ஜெயமாய் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லி உம் திருக்குமாரன் எங்கள் ஆண்டவர் இயேசுவை அனுப்பி ஒவ்வொரு ஜனங்களுடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, அநியாயங்களுக்காக உம்முடைய இரத்தத்தை சிந்தினீர். ஒவ்வொரு ஜனங்களுடைய பாவங்களை சுமந்து கொண்டீர். அதனால் ஒரு ஜெயத்தை கொடுத்தீர். இன்றைக்கும் சோர்ந்து போயிருக்கிற ஜனங்களுக்கு உம் வார்த்தைகளை அனுப்பி பெரிய விடுதலையும் ஜெயத்தையும் கட்டளை கொடுக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கோடி ஸ்தோத்திரம். தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிற உள்ளங்களிலே வார்த்தைகளை விதைத்து ஜெயத்தின் மேல் ஜெயத்தை பெற்றுக் கொள்ள கிருபை தார். அடியேனை நீர் முழுவதும் மறைத்துக் கொள்ளும். வசனத்தின் வெளிச்சத்தை நீர் பரலோகத்திலிருந்து அனுப்பும். பலன், ஆரோக்கியம், சுகம், எல்லா மகிமைகளிலும் பிள்ளைகளை நிரப்பி ஜெயமாய் இருந்து அனுப்புகிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவில் எனக்கு அருமையானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அதிகமாக கர்த்தருடைய நாமத்திலே வாழ்த்துகிறோம். ஏனென்றால் கர்நாடகாவிலே ஆட்டோ ஓட்டுகிற அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மதிப்பு மிக்க ஒரு தொழிலை செய்து அதிலே முதலிடம் கர்த்தருக்கு தான் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையை தியாகமாக கொடுத்து இந்த ஒரு ஐக்கியத்தை உருவாக்கி நடத்துகிற, இதை வழி நடத்துகிற, இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிற ஐயா அவர்களுடைய குடும்பத்திற்கும், இதை முன்னின்று நடத்துகிற சகோதரர்கள் ஒவ்வொருவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் வாசித்த இந்த வேத பகுதி நம்ம எல்லாரும் அதிகமாய் படித்திருக்கிறோம். ஒரு பெண் தனக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவள் வாழுகிற அந்த ஊரிலே ஒரு நியாயாதிபதி இருக்கிறார். அந்த நியாயாதிபதி குறித்து வேதம் சொல்லுகிறது, அந்த நியாயாதிபதி கடவுளுக்கு பயப்படாத ஒரு மனுஷன். அப்ப அவன் எப்படிப்பட்ட நியாயாதிபதியாக இருப்பான்? இன்றைக்கு கிராமங்களிலே நாட்டாண்மை என்று சொல்கிறோம். அதுபோல ஒவ்வொரு பகுதிகளிலும் நியாயம் செய்வதற்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அநியாயமான ஒரு நியாயாதிபதியிடத்துல தான் இந்த பெண் ஒவ்வொரு நாளும் போய் நியாயத்தை விசாரிக்கிறார். எனக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்க, எனக்கு ஒரு நியாயத்தை செய்ய. அவளுக்கு
பிரச்சனை. அந்த பிரச்சனை குறித்து பைபிள் எழுதல, ஆனால் தினமும் போய் அவனை தொந்தரவு செய்திருக்கிறான். பகல்லையும் சரி இரவுலையும் சரி தன் குழந்தைகளோடு போய் தொந்தரவு செய்திருப்பான்னு நான் விசுவாசிக்கிறேன். ஒரு நாள் அந்த நியாயாதிபதி, வேதம் சொல்லுகிறது 18ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்துல பாருங்க, வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாத பாருங்க, நியாயம் செய்து அவனுக்கு மனசே இல்லையா. ஏன்னா அவன் நல்ல நியாயாதிபதி இல்லை, அநீதியான நியாயாதிபதி. அப்படிப்பட்ட நிலைமையில ஒரு நாள் அவனுக்கு இந்த பெண்ணினுடைய தொந்தரவு தாழ முடியல. தினமும் வர்றா, தினமும் கதவை தட்டுறான். என்னடா இது, நம்மளால எவ்வளவு வேலைகள் நம்ம இருக்கிறோம். அந்த 5ஆம் வசனத்தில் பாருங்க, இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியான இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு வந்துடுச்சு. ஒரு மனுஷன், அவன் ஒரு மனுஷன். ஆனா அந்த மகள், அந்த பெண் எவ்வளவு சோர்ந்து போயிருப்பான்னு யோசனை பண்ணிருப்பாங்க. இன்றைக்கு வாழ்க்கையில அநேகருடைய வாழ்க்கையில பல சோர்வுகளில் நடத்தப்படுகிறது. ஒரு பிரதர் வந்து சாட்சி சொன்னார், என் தகப்பனாருக்கு எவ்வளவு பிரச்சனை, வயிற்றுல இது ஃபெயிலியர், அது ஃபெயிலியர், ட்ரீட்மெண்ட்டும் சுகமா இல்லை. அப்போ அவருடைய மனதில் எவ்வளவு சோர்வுகள் வந்திருக்கு யோசனை பண்ணிருப்பாங்க. இப்படிதாங்க ஒவ்வொருத்தருக்கும், ஆனா வித்தியாசமான வழியில சோர்வுகள். இன்றைக்கு இந்த வேதத்துல நாம் ஜெபிக்கும் பொழுது பாருங்க, ஒரு மருத்துவரிடத்துல ஒரு மனுஷன் போகும் பொழுது என்ன பிரச்சனைன்னு மருத்துவர் கேட்கிறார். அப்போ இருக்கிறத உண்மையா சொன்னாதான் மருத்துவம் செய்ய முடியும் அந்த மருத்துவம். அதுபோல இன்றைக்கு ஏன் சோர்வுகள் வருது என்று நாம் தெரிந்து கொண்டால்தான் அந்த சோர்வுகளில் இருந்து நாம் விடுதலையாக. இந்த உபவாச கூட்டத்தில் கர்த்தர் எந்த காரியத்தை பேச வேண்டும் என்று எனக்கு அறிவுறுத்தினார். ஆகவே நாம் ஆராதிக்கிற தேவன் யார், அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நாம் நல்ல பாடல் பாடணும், சாட்சி சொல்லணும். அப்போ இந்த ஆராதனைக்குரிய தேவன் யார்? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை பாருங்க. ஏசாயா 40:28. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போகிறதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. நல்லா கவனிக்கிற வார்த்தை. எனக்கு அருமையானவர்களே, இங்க ஒரு சின்ன கூட்டம் தான் ஜெபிச்சு இருக்கிறோம். பிரச்சனைகளுக்காக, பலவிதமான குழப்பங்களுக்காக, தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்ப இந்த உலகம் முழுவதும் 700 கோடிக்கு மேல இருக்கிறோம். இதுல எத்தனை பேர் ஜெபம் பண்ணுவாங்க இல்லையா? நம்மள மாதிரி சோர்வு வரணும்னா அவருக்கு எவ்வளவு சோர்வு வரலாம். இங்க ஒரு நிஜமா, அங்க ஒரு ஜபம், அந்த நாட்டுல ஒரு ஜபம், எங்க நாட்டுல ஜபம். ஆனால் நம் தேவன் எப்படிப்பட்டவரும்? அநாதி தேவன், சோர்ந்து போவது இல்லை. அல்லேலூயா. அவர் தாங்க நம் தேவன். அவருக்கு சோர்வு என்பது கிடையாது. ஒரு அநாதி தேவன் என்ன அர்த்தம்? எல்லாவற்றையும் அறிந்தவர், அந்த சராசரங்களை உண்டாக்கினவர், மாம்சமான யாவருக்கும் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு சோர்வு என்பதே இல்லையா? ஆகவே இப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அப்ப ஏன் மனுஷனுக்கு சோர்வு வருது? இதுதான் ரொம்ப முக்கியமான பிரச்சனை. இதற்கு ஒரு விளக்கம் தெரிஞ்சா நாம் அந்த சோர்வுல இருந்து வெளியே வர்றதுக்கு நிச்சயம் முடிவு. உண்மைதானே? ஏன் சோர்வு வருது? அப்போ எதனால சோர்வு வருது?
வேதம் இதை குறித்து என்ன சொல்கிறது என்றால், மீகாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். மீகா 6:14வது வசனம். முதலாவது, நீ புசித்தும் திருப்தி அடையாதிருப்பாய், உனக்குள்ளே சோர்வு உண்டாகும். ரொம்ப இந்த வசனம் ரொம்ப நான் சிந்திக்க வச்சேன். நீ புசித்தும் திருப்தி அடையாது இருக்கிறாய். நல்லா கவனிங்க. இன்னைக்கு பலவிதமான சாப்பாடு ஹோட்டல்ஸ் வந்துடுச்சு. இன்னைக்கு யூடியூப்ல சமையல் செய்யறத பத்தியே ஏகப்பட்ட சேனலுக்கு வந்துட்டே இருக்குது. ஆனா நம்ம ஜனங்க இன்னைக்கு எல்லாம் சமையல் எதை பார்த்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? யூடியூப் பார்த்தா சமைக்கிறாங்க. உங்க வீட்டுல தான் நடக்குது. புதுசா திருமணமாகி வர்றவங்களும் அதை பார்த்தா செய்யறாங்க. ஏன்னா யாரும் கல்யாணம் ஆகி வரும்போது புதுசா கத்துன்னு வேற வர்றது இல்லை. அப்படிப்பட்ட நிலைமை தான் இன்னைக்கு. ஆனா வேதம் சொல்லுது, திருப்தி அடையாது இருப்பாய். மனுஷனுக்கு இந்த சாப்பாடு விஷயத்துல என்னைக்குமே என்ன இருக்காது, திருப்தி இருக்காதுங்க. அதனால பாருங்க, இன்னைக்கு சாப்பிட்ட ஹோட்டல் அடுத்த நாள் சாப்பிடுறது இல்லை. அதுவும் ஆட்ட ஓட்டத்துல உங்களுக்கு தெரியும். ஆனால் நேத்தான் இங்க டீ குடிச்சாங்க. இது அங்க போகலாம், அங்க இதை விட கொஞ்சம் வித்தியாசமா டேஸ்ட் இருக்கும். இதை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போவோம், சாப்பாடு அப்படின்னா. அப்படி திருப்தி இருக்காதான் இந்த உலகத்துல. உனக்குள்ள சோர்வு உண்டாகும். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய மனதில் இன்னைக்கு திருப்தி இல்லைன்னா அந்த நிலைமையின் அடுத்த கட்டம் என்ன தெரியுமா? சோர்வு. தெரிஞ்சுச்சுங்களா உங்களுக்கு? சாப்பாடே இல்லாம இருந்தா கூட சோர்வு வந்துடுது. அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல 3 நாள் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ற. அந்த மீட்டிங் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. எல்லாம் ஜனங்களை அனுப்பணும். சீடர் இடத்துல கேட்கிறாங்க, இவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு தான் கொடுத்து அனுப்பலாம்ப்பா. ஏன்? இன்னைக்கு உபவாச கூட்டத்துல வந்த உங்களுக்கு யாரும் விரும்பி அவங்க அனுப்புறது இல்லை. அன்னைக்கு 3 நாள் எல்லாம் ஜனங்க வசனத்தை கேட்டு இருக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, மார்க் 8:3, மத்தேயு 15ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்க 3 நாளா நற்செய்தி கேட்டு இருக்கிறாங்க. பயம் வார்த்தைகளை நான் இப்படியே இவங்களை அனுப்பிவிட்டா வீட்டிற்கு போகும்பொழுது போகிற வழியில இவர்கள் சோர்ந்து போவார்கள். ஆண்டவர் சொல்றாரு, இதுதாங்க சாப்பாடு இல்லைனாலும் சோர்ந்து போயிடுவாங்களா. ஆனா சாப்பிட்டே நீங்க திருப்தி இல்லாம இருக்கிறாங்க ஒரு பக்கம், அதனாலே சோர்ந்து போறாங்க. இதுதான் இன்றைக்கு இந்த உலகம். அதே நேரத்தில் இன்னொரு சோர்வு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய உணவு இல்லைன்னா கூட சோர்ந்து போயிடுவாங்க. என்ன ஆவிக்குரிய உணவு? அதுதான் வார்த்தை. இது இல்லைன்னா கூட இன்றைக்கு மனுஷன் வாழ்க்கையில அவங்க கிறிஸ்தவங்களதான் இருப்பாங்க, வார வாரம் சபைக்கு போறவங்களோட இருப்பாங்க. ஆனால் சரியான உணவை நீங்க உண்ணவில்லை என்றால், தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்குள்ள வரலன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்வு உண்டாகும். அன்னைக்கு அநேக சீடர்கள், அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க, 12 பேர் சீடர்களும் இருந்தாங்க. ஆண்டவர் யோவான் 6ஆம் அதிகாரத்துல பல காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசினே இருக்கிறார். இந்த வார்த்தைகள் அவங்களால ஜீரணிக்க முடியல. அதுல சில சீடர்கள் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ 12 பேரை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்களும் என்னை விட்டு போக மனசா இருக்கிறீங்களா? ஏன்னா அவங்களாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சோர்வு வந்துடுச்சு. இவர் சொல்றதெல்லாம் நம்மளால ஜீரணிக்க முடியாது, இதெல்லாம் யார் கடைபிடிக்க முடியும்? அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்ட நிலைமை அன்னைக்கே வந்திருக்குது. இன்னைக்கு கூட அப்படிதான் நிறைய பேர் பைபிள் கேட்டு சோர்ந்து போற நிறைய பேர். ஆனால் தேவ ஆவியின் பலத்தோட நிற்கும் போதுதாங்க சோர்வு வராது. வேத வசனங்கள் இல்லாமலே இன்னைக்கு சோர்ந்து போகிற ஜனங்கள். எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல தீர்க்கதரிசி சொல்றாரு, உங்களுடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை நான் உட்கொண்டேன். என்ன செய்யறா? சாப்பிட்டார்.
எத்தனை பேர் சாப்பிடுறீங்க வேத வசனத்தை? ஆமா, வசனம் கிடைச்சோன்னு அதை சாப்பிட்டணும். ஒரு நல்ல சத்தியத்தை கேட்கறீங்க, அதை சாப்பிட்டணும் உடனடியா. இன்னைக்கு பொய் உபதேசங்கள் நிறைந்திருக்கிறது. எல்லாத்தையும் சாப்பிடாதீங்க, அது ரொம்ப டேஞ்சரா போயிடும். இன்னும் அதிகமா சோறு வந்துடும். இங்க போனவோட உபதேசிக்கிறாங்க, போனவோட உபதேசிக்கிறாங்க, யூடியூபுக்குள்ள போனவோட உபதேசிக்கிறாங்க. என்னையா இது? நிறைய பேர் இன்னைக்கு பைபிள் படிக்கிறத விட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. இதனால சோர்வு சோர்வு. கருமையான தெய்வச்சனமே, முதலாவது சோர்வு எதுல வருது பாத்தீங்களா? சரியான உணவு இல்லைன்னா சோர்வு வந்துடும். சரியான ஆன்மீக உணவு இல்லைன்னா சோர்வு வந்துடும். நீ சபைக்கு போகலன்னாலும் சோர்வு வந்துடும். நிறைய பேர் யூடியூப்லயே நான் பார்த்துக்கிறேங்க, லைவ் பார்த்துக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லி சில சோம்பேறிகள் தூங்கி எழுந்து அப்படியே மூஞ்சி கழுவாம பல்லு வளர்க்காம லைவ திருப்பி போட்டு உட்காந்து, இன்னைக்கு நான் லைவ் பார்த்துட்டேன், சண்டே வர்ஷிப் பண்ணிட்டு. இப்படிப்பட்டவங்க வாழ்க்கையில் நிச்சயம் சோர்வு வரும். ஏனென்றால் தேவனுக்கு பிரியமில்லாத. ஆகவே உணவினாலும் கூட சோர்வு வரும் என்று வேதம் சொல்லுது. இரண்டாவதாக சோர்வு எப்படி ஏன் வருது அதே நம்ம பார்க்கலாம். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 10வது வசனம். எசேக்கியேல் 33:10. மனமுத்திரனே, நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி, எங்கள் துரோகங்களும் எங்கள் பாவங்களும் எங்கள் மேல் இருக்கிறது, நாங்கள் சோர்ந்து போகிறோம், நாங்கள் பிழைப்பது எப்படி என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். சொல்றாரு பாருங்க, நல்ல கவனிங்க. இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி கர்த்தர் சொல்றாரு, நீங்க சொல்றீங்க எங்கள் துரோகங்களும் எங்க பாவங்களும் எங்கள் மேல இருக்கு. இதனால என்ன நடக்குது தெரியுமா? நாங்கள் சோர்ந்து போகிறோம். அப்ப இரண்டாவதாக ஏன் மனுஷனுடைய வாழ்க்கையில சோர்வு வருது தெரியுமா? துரோகங்கள் பாவங்கள் பெருகுவதில் நிமித்தம். இன்றைக்கு இந்த பட்டணத்தில் நான் வந்து 4 மாசம் தான், 5வது மாதம். பாவத்தை எப்படி தெரியுமா இங்க பாக்குறாங்க? நாகரிகமாக பாக்குறாங்க. அன்பார்ந்தவர்களே, பாவத்தை நாகரிகம் என்ற பெயரில் குடிக்கிறாங்க. அது தப்பு இல்லைங்க, பரவாயில்ல. இதெல்லாம் தப்பு இல்லை, பரவாயில்ல. தேவன் எது வேண்டாம்னு சொல்றாரு, பாவம்னு சொல்றாரு. இன்னைக்கு மனுஷன் என்ன பண்ணிட்டான்? நாகரிகத்தின் பேர்ல தன் வசதிக்கு ஏற்றபடி பரவாயில்ல, தப்பு இல்லை. ஒரு பையனை பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒண்ணா போது சுத்துறது, அது பரவாயில்ல, கல்ச்சர். தப்பு இல்லைங்க. காலேஜ் படிக்கிற பையனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னா எப்படி? காலேஜ் படிக்கிற பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னா எப்படி? இதெல்லாம் பிராக்டிகலா பேசியிருக்காங்க. ஏன்னா போன வாரம் ஒரு யூத் மீட்டிங் நடத்தும் போது அதுல பிள்ளைங்க சொல்றாங்க, அங்க உங்களுக்கு தெரியுமா எங்க காலேஜ்ல இப்படிதான் பேசிக்கிறாங்க. டேய், உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா? யூஸ்லெஸ், நீ வாழ்ந்த யூஸ் இல்லடா. பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் பேசுறாங்க. அதே மாதிரி கேர்ள்ஸ் சொல்றாங்க, ஏய் நீ வேஸ்ட், நீ படிக்கிறது, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லை, உனக்கு வேஸ்ட் ஆஃப் டைம். இப்படிதான் பாருங்க எப்படி நடக்குது பாத்தீங்களா? இத காதால கேட்டதுனால உங்களோட பகிர்ந்து கொடுக்குறேன். இந்த துரோகங்கள், இந்த பாவங்கள் தேவனுக்கு எதிரடியான காரியம். வேதத்துல இருக்குது, திருமணத்துக்கு முன்னாடி ஒரு பையன் ஒரு பொண்ணை தொடக்கூடாது, அதே மாதிரி ஒரு பொண்ணு ஒரு பையனை தொடக்கூடாது என்று வேதத்துல இருக்குது. அப்போ இன்னைக்கு என்ன நடக்குது? நாகரிகம் என்ற பேரில் பரவாயில்லை, தப்பு இல்லை. பெற்றோர்களே இன்னைக்கு நிறைய பேர் என்கரேஜ் பண்றாங்க. பேரண்ட்ஸ், யுவர் ஃப்ரெண்ட், ஓகே ஓகே, போயிட்டோம் பாய் சொல்லி வந்தவர்களே ஜாக்கிரதை கேளுங்க. இதனால என்ன விபரீதம்? நாங்கள் சோர்ந்து போகிறோம்,
நாள் ஒன்று வரும். நேற்றுக்கு எங்களுக்கு ஒரு டெலிபோன் ஜெப குறிப்புக்காக கோயம்புத்தூர் கோவை முதல் என்ற பகுதியில் இருந்து ஒரு அம்மா போன் பண்ணாங்க. ஐயா, எங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணணும். என்னங்க காரியத்துக்காக? எங்க மகன் வாலிப வயசுக்கு நாங்க ஆண்டவருடைய வழியில தான் அந்த பிள்ளை நடத்தணும். சின்ன வயசுல இருந்து எந்த தவறு இல்லை. ஆனால் இந்த வாலிப வயது வரும்பொழுது நாங்க கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்துட்டோம். இன்னைக்கு சகோதரர் வந்து நல்ல சாட்சி சொன்னார். கர்த்தருக்காக துதிக்கிறேன். இன்றைய வரைக்கும் அந்த வாலிப பிள்ளைகளோட அயல்நாட்டில் இருந்தா கூட டெலிபோன் மூலமா அந்த பிள்ளைகளோட ஜெபிக்கிறது என்பது அது ஒரு பெரிய காரியம். கர்த்தரை நாங்கள் மதித்து துதிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. அந்த டெலிபோன் அந்த சகோதரி சொல்றாங்க, வாலிப வயது பொண்ணையா ஃப்ரீடம் கொடுத்தீங்க தாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த மகளுடைய திசை திருப்பி விட்டேன். ஜபத்தில் எங்களோட வந்து உட்கார்றதில்லை, காலேஜ் போன நேரத்தோடு வர்றதில்லை, எங்களை எதிர்த்து பேசலாம். ஆனால் சமீபத்தில் எங்களுக்கு கிடைத்த ஒரு செய்தி, கிறிஸ்துவ அல்லாத ஒரு பையனோட அந்த மகள் தொடர்பு வைத்து டெலிபோன் எப்ப பார்த்தாலும் அந்த மகனோட பேசும். ஆனால் அந்த மகனை குறித்து நாங்கள் விசாரிக்கும் பொழுது நடவடிக்கை சரியில்லாத ஒரு பையன், மிகவும் வேதனையில் இருக்கிற எங்க வீட்டுல. அதுக்காக ஜெபிக்கணும் ஐயா. அந்த மகளுடைய பேரு சொன்னாங்க, அதுக்காக ஜெபம். ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, இன்றைக்கு துரோகங்கள் பாவங்கள் பெருகி இருக்கிற காலம். வாலிப பிள்ளைங்க வயசுல மாத்திரம் இல்லை, பெரியவங்களுக்கு அப்படிதான் இருக்கிறாங்க. கட்ட மனைவிக்கு துரோகம், கட்டின கணவனுக்கு துரோகம், இப்படி பல காரியங்களை பார்க்கிறோம். இந்த துரோகங்களும் இந்த பாவங்களும் மனிதனுடைய வாழ்க்கையில என்ன கொண்டு வருகிறது? சோர்வுகளை கொண்டு வருகிறது. அவங்களால நிம்மதியை வாழ முடியறது. பவுல் ரோமருக்கு எழுதுகிற 7ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை பாருங்க. பாவமானது கற்பனையினாலே சமை பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்து, நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாயிருக்கும். முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இருந்த பொழுது நான் ஜீவனுள்ளவனாய் இருந்தேன். கற்பனை வந்த பொழுது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானே. பாவம் கொஞ்சம் உள்ள நுழையும் போது இடம் கொடுத்தவன், அது அப்படியே உயிர் பெற்று வளருதுங்க. அந்த பாவம் நாளுக்கு நாள், ஒரே நாள் யாரும் தப்பு செய்யறதில்லை. நல்லா கவனிங்க. ஒரு வாலிப பசங்க பெரியவங்க சரி, ஒரே நாள் யாரும் தப்பு செய்யறதில்லை. ஒரு அலுவலகத்துக்கு போறோம், எத்தனையோ பெண்களை பார்க்கிறோம், ஒரே நாள் தவறுதில்லை. அதே மாதிரி எத்தனையோ ஆண்களை பார்க்கிறாங்க, ஒரே நாள் தவறுதில்லை. நாளுக்கு நாள் ஒரு சின்ன இச்சை உள்ளத்துல உள்ளவர்கள் அது உயிர் பெற்று ஒரு நாள் அந்த பாவம் பெரிய பெருசா நினைக்கிறான். அதான் பவுல் எழுதுற, கற்பனை வந்த பொழுது பாவம் உயிர் கொண்டு நான் மரித்தவனாக போயிட்டு, உயிர் இருக்குது உடல்ல, ஆவி செத்து போச்சு. அது ஒரு சோர்வா. இதுதான் இன்றைக்கு சோர்வு உண்டாகிற 2வது வழி. 3வதாக ஏன் சோர்வு வருகிறது? ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 27-28 வசனங்களை நான் சொல்லி அதை வாசிக்க வேண்டாம். அன்றைக்கு யோசேப்பு எகிப்திலே கர்த்தர் அவனை ஒரு உயர்ந்த இடத்துல வைக்கிறார். அநேக ஜனங்களுக்கு ஏதோ உணவு கொடுக்கிறவனாக, பஞ்சம், கொடிய பஞ்சம். யோசேப்பு தான் பிரதம மந்திரியா பார்வோன் உட்கார்ந்தார். இப்போ கானான்ல இருந்து யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறார். எகிப்துல தான் சாப்பாடு இருக்கலாம், போய் வாங்கி கொண்டு வாங்க மாட்டேன். இப்ப அந்த எல்லா அண்ணன் தம்பிகளை வந்து நிக்கிறாங்க யோசேப்புக்கு முன்னாடி. ஆனால் அந்த அண்ணன் தம்பிகள் யார் என்று யோசேப்பு அடையாளம். இவனுக்கு ஒரு பரிதாபம் வருகிறது. பல வருடங்களுக்கு பின்பு பார்க்கிறான். இவனுக்கு ஒரு பரிதாபம் வந்து இப்போ அந்த யோசேப்பு சொல்றான், அந்த தானியத்தை அவர்களுடைய பையில போடுறவங்க சொல்றான், நீங்க வந்து அவங்களுக்கு வந்திருக்கிற இந்த சகோதரர்களுக்கு தானியத்தை போட அனுப்புங்க. கூடவே அவங்க எவ்வளவு காசு கொடுக்குறாங்களோ அதை திருப்பி அதிலே போட்டு அவங்களுக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்கள கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க. இவனுக்கு ஒரு பரிதாபம், ஏன் அண்ணன் தம்பிக்கு நிற்கிறாங்க.
நான் யாருன்னு அவங்களுக்கு சொல்ல வேண்டாம், அவங்களுக்கு உதவி செய்ய என்ற மனப்பான்மையோட அதை செஞ்சிடலாம். இப்போ இவங்க எல்லாத்தையும் வாங்கி கொண்டு போகும்போது வழியில போயிட்டு ஒரு இடத்துல போயிட்டு அந்த மிருகங்களுக்கு கொண்டு போற அந்த கழுதைகளுக்கு ஒட்டகங்களுக்கு தீனி வேணும், சாப்பாடு வேணும். அவங்க வச்சிருக்கிற பையில இருக்கிற அந்த வாங்கி கொண்டு வந்த புல்லோ மற்ற காரியத்தை எடுத்து போடும் பொழுது அந்த பேகை பிரிக்கும் பொழுது அதற்குள்ளே அவர்கள் கொடுத்த பணத்தையும் அவர்கள் பார்க்கிறார். அந்த சகோதரர் ஒருத்தர் பார்த்து அலறி அடிச்சு சொல்றாங்க, ஐயோ என் பணம் திரும்பி வந்திருக்கிறது, இதோ அது என் சாக்கில இருக்கிறது என்றார். அப்பொழுது அவர்கள் இருதயம் சோர்ந்து போகிறது. இந்த வசனம் பாருங்க, 28வது வசனம், ஆதியாகமம் 42, 27, 28 நீங்க வாசிக்கலாம். தன் சகோதரரை பார்த்து, என் பணம் திரும்ப வந்திருக்கிறது, என் பணம் இதுல வந்துடுச்சு, திரும்பி நாங்க கொடுத்ததெல்லாம் திரும்பி இதுல வந்துட்டு இருக்குது, இதோ அது என் சாக்கிலே இருக்கிறது, என் சாக்கில அது இருக்கிறது நான் பார்த்துட்டேன். அப்போது அவர்களுடைய இருதயம் சோர்ந்து போய் இருதயம் சோர்ந்து அவர்கள் பயந்து ஒருவரை ஒரு தப்பும் செய்யல, ஒரு காரியமும் செய்யல, ஆனா இப்போ உள்ளவெல்லாம் சோர்ந்து போச்சு. ஏன்? செய்யாத தவறு. பணம் கொடுத்தாங்கதான், ஆனா மீண்டும் அதுல போட்டது அவங்க தப்பு. இது யோசேப்பு சொல்லி அதுல போட்டு அனுப்பிச்சாங்க, அவ்வளவுதான். இவங்க ஒரு தவறும் செய்யல. இதுல பணம் இருக்குது. போனா யாக்கோபு தகப்பன் இடத்துல சொன்னா அவர் திட்டுவாரு, யாக்கோபனுடைய பிள்ளைகளா நீங்க இப்படிப்பட்ட தவறு செய்யலாமா, ஒரு உத்தமனுடைய பிள்ளைங்க நீங்க இதை செய்யலாமான்னு நிச்சயமா தகப்பன் திட்டுவாரு. இப்ப இதை பார்த்துட்டு அவங்க உள்ள சோர்ந்து போச்சு. சிச்சுவேஷன் புரிஞ்சதில்ல உங்களுக்கு? இதே தான் இன்னைக்கு நீங்க வேலை செய்யற இடத்துல, நீங்க செய்யற தொழில், நீங்க செஞ்சிட்டீங்கன்னு ஒரு இடத்துல சொல்லப்படுது, உள்ளம் சோர்ந்து போகிறது அல்லவா? ஏதோ ஒரு கேஸ்ல மாட்டிக்கிறோம், ஆனா அந்த தப்பு நிச்சயமா நம்ம செய்யல, ஆனா அதை கேட்கும் போது பார்க்கப்படுது, உள்ளங்கள் சோர்ந்து போகுது. ஏன் சோர்வு வருது என்று சொல்றோமே, இதோ ஒரு காரணம், இதோ ஒரு காரணம். இன்றைக்கோ ஒரு நாள் உத்தமமா இருந்த உண்மையா இருந்தேன்னு சொல்லி நீ இதை செஞ்சிட்டியேன்னு சொல்லும் பொழுது மனம் வேதனைப்படுது. இதுதான் பார்த்து புசித்து திருப்தி அடையாமல் இருக்கும் பொழுது சோர்வு வருகிறது. நம்முடைய துரோகங்களும் பாவங்களும் நம்முடைய வாழ்க்கையில சோர்வுகளை கொண்டு வருகிறது. எண்ணிக்கைக்கு செய்யாத குற்றத்தை செய்யாத பொழுது சோர்வு வருகிறது. 3 பார்த்தோம். 4வது ஏன் சோர்வு வருகிறது? சங்கீதம் 40, சங்கீதம் 12வது வசனம், 40:12, எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது, நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது என்றது, என் இருதயம் சோர்ந்து போனது. இங்க ஒரு சோர்வு பாருங்க. ஏன் சோர்வு வந்தா? எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும். இந்த உலகத்தில் என்ன இருக்குது? எங்கேயாவது நன்மையை பார்த்துருக்கிறோமா? எந்த பக்கம் போனாலும் தீமை, எங்க போனாலும் தீமை தான். இதுதான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமி, இந்த உலகம். நன்மையானது எங்கதான் இருக்குது? அது இருக்கிற இடம் உண்மையில அது சொர்க்கலோகம் பார்த்தா பரலோகம் பார்த்தா, எங்க பார்த்தாலும் தீமை தான். ஒருத்தர் குடிகாரர் மனம் திரும்பி ஆண்டவர் ஏத்துக்கிறாரு, அவர் எங்கோ போயிருக்கிறார், தோத்திரம் பண்ணிட்டு போயிருக்கிறார். பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த குடிகாரனா இருக்கும் பொழுது கூட அது ஒரு நன்மை திடீர்னு பார்த்துனா, சும்மா விடுறானா, ஏய் ஆனா மச்சான் போகலாம், என்ன நீ நம்மளுக்கு பண்ணது நீ போலாமா? இவன் சொல்றான் விட்டுடு, அவன் விடுற மாதிரி இல்ல, தீமை சுத்தினே இருக்குது. பாத்தீங்களா? இவன் விட்டாலும் எது விட மாட்டேங்குது, தீமை விட மாட்டேங்குது. இதுதான் இன்னைக்கு போராட்டம். அசுத்தமானது இந்த மொபைல பார்க்க கூடாதுன்னு முடிவு பண்ணி ஒப்பு கொடுத்துட்ட, மனம் திரும்பிட்டேன். ஆனாலும் ஒரு நாள் நீ உன் மொபைல பார்க்கும் பொழுது உன் கண்ணுல படுது ஒரு அசுத்தமான காரியம், அதை பார்த்துதான் ஆகணும் என்ற உணர்வு வந்துடுது இல்லை? அது தீமையா இல்லையா? ஆமாம் மாத்தவர்களே,
அதை விட்டு வெளியே வர முடியுதா? ஒருத்தர் ப்ராமிஸ் பண்றாரு, ஐயோ இந்த ஃபேஸ்புக் பக்கமே நான் போக கூடாதுங்க, சும்மாவே ஒரு மணி நேரம் போயிடுதுங்க, ஜபம் பண்ணது ஒரு மணி நேரம் முட்டி போட்டா தூக்கம் வரும். என்னதான் ஜபம் பண்ணி முட்டி போட்டு பைபிள் படிக்கலாம், ஜபம் பண்ணலாம்னா தூக்கம் வரும். ஆனா ஃபேஸ்புக்குள்ள போனா ஒரு மணி நேரம் டைம் பண்ணுது. அப்ப அது என்னது? இவதானே. இததான் வேதத்துல ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுறாரு. இந்த தீமை உனக்கு நன்மையை கொண்டு வரதில்லை, மாறாக சோர்வை கொண்டு வருகிறார். அதான் நாங்கள் ஏன் சோர்வு வருது? எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் உன்னை சூழ்ந்து கொள்ளும். எல்லாம் இதெல்லாம் நீங்க மனசுல பதிவுச்சு. ஐந்தாவதாக ஏன் சோர்வு வருது? ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். நான் ரொம்ப ஸ்லோவா தான் போறேன், ஏன்னா வேகமா பிரசங்கம் பண்றது ரொம்ப ஈஸி, அது என் திறமை காட்டலாம். ஆனா வசனம் உள்ளத்துல தங்கணும், அப்பதான் நமக்கு பலன் உண்டா. நான் படிக்கிறேன். சௌந்தரியமுள்ள கன்னிகைகளும் சௌந்தரியமுள்ள கன்னிகைகளும் வாலிபரும் தாகத்தினால் சோர்ந்து போவார்கள். பாத்தீங்களா? சௌந்தரியமுள்ள கன்னிகைகள் சொல்லுது. அப்போ கன்னிகைகளும் சரி, இதோ கன்னிகைகள் சொன்னா இந்த பைபிள் பொறுத்த வரைக்கும் நம்மளாம் யாரு? நம்மதான் கன்னிகைகள் தான். மணவாளன் ஒருத்தர் தான் நமக்கு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மணவாளன். நாமெல்லாம் யாரு? மணவாட்டிகள். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு பாரு, அவர் வருகைக்கு வரும் பொழுது 10 கன்னிகைகள் இருந்தாங்க, அதுல 5 பேர் விழிப்பா இருந்தாங்க, 5 பேர் எண்ணெய் இல்லாம இருந்தாங்க. அப்படிதான் கன்னிகைகளை குறிச்சு தான் பேசுறோம். நீங்க நினைச்ச கூடாது, நாம் நினைச்ச கூடாது, ஆண்களுக்கு இல்ல, இது பெண்களுக்கு மட்டும் நினைச்ச கூடாது. அப்போ கன்னிகைகள் என்றால் சபையை குறிக்கிறது. அதான். ஆகவே இன்றைக்கு இந்த கன்னிகைகள் சௌந்தரியம் உள்ளவர்கள். நாம் எல்லாம் சபை எப்படிப்பட்டது? சௌந்தரியமா நம்ம ஆண்டு வச்சிருக்கிறேன், எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுத்து வச்சிருக்கிறார். இப்போ இவங்களுக்கு என்ன வருது? தாகம் வருதான், இந்த உலக தாகம். இந்த உலக தாகம் பண்ற என்ன தெரியுமா? இன்னைக்கு இந்த உலக தாகம் பண்றது தெரியுமா? இந்த உலகத்துல என்னென்ன இருக்குதோ அதை அனுபவிக்கணும், கண்களை என்னென்ன பார்க்கணும் அதை வாங்கணும். சில பேர் சும்மா இருக்க மாட்டோம், கடைக்கு போனா போதும். சில பேர் ரொம்ப வேறாக, ஐயோ கடைக்கு போனா கையில இருக்கிற காசுலாம் செலவாடுன்னு கடைக்கு போகாம நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா உள்ள நுழைஞ்சிட்டோம், அதுவும் வீட்டுக்காரமா போட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்க முடிஞ்சது கதை. பாக்கெட் காலையில ஆயிடும் நிறைய பேருக்கு. அதுக்காக சகோதரி இருக்கிறாங்க, தப்பா எடுத்துக்காதீங்க, உதாரணத்தை சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க தப்பா எடுத்துன்னு இவர் எப்படி எப்படி சொன்னாங்க, அவங்க உதாரணத்துக்காக சொல்லுவாங்க. குடும்பமா போகும்போது பாருங்க, அந்த தாகம் நமக்குள்ளே உருவாகிறது. அதுதான் சொல்ல வர்றேன். உங்களுக்கு ஏதோ ஒரு ஐட்டம் தான் வாங்க போவீங்க நீங்க, ஆனால் உள்ளே நம்ம போகும் பொழுது நமக்குள்ள ஒரு தாகம் உண்டாகிறது. அந்த பொருளை பார்க்கும்போது, இது இவ்வளவு நல்லா இருக்கு, நம்ம வீட்டுல இந்த பொருள் இல்லையே, அப்போ அது ஏன் வாங்கக்கூடாது? அதுதாங்க தாகம். இந்த தாகம் தான் இன்றைக்கு மக்களுடைய வாழ்க்கையில் அநேகம் இருக்கிறது. சாப்பிடாத பொருள் வேணாங்கிறத சாப்பிட்டா உடம்பு கெடுது, ஒரு நாளைக்கு சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. அதாங்க தாகம். அந்த thirst வருது பார்த்தீங்களா? எப்படியாவது நம்ம அடிக்கிறது. ஐயோ அது அடுத்து போயிடாதீங்க, வேணாங்க, அதான் தொல்லுங்க, ஒரு நாளைக்கு போய் தான் பார்க்கலாம். ஆமா, இதுதான் உலக தாகம். இதைதான் வேதம் சொல்லுகிறது. அந்நாளிலே சௌந்தரியம் உள்ள கன்னிகைகள் வாலிப தாகத்தினாலே நன்மை வராதா சோர்ந்து போவார்கள் என்று சொல்லுகிறது. உலக தாகம் மனிதனுடைய வாழ்க்கையில சோர்வை உண்டாக்கி சோர்வுக்குள்ளாய் கடந்து போகச்சு. 5 சொல்லிட்டேன், இன்னும் 2 சொல்லிடுறேன். ஏன் சோர்வு வருது? எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா? ஏன் மனுஷனுக்கு சோர்வு வருது? 6வது 39ஆம் சங்கீதம் 10வது வசனம். ஏன் சோர்வு வருது? ஏன் சோர்ந்து போறோம்? 6வது சங்கீதம் 39:10. என்னிலிருந்து உம்முடைய வாதையை எடுத்து போடும், உமது கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன். கேட்கிறாரு பாருங்க சங்கீதக்காரர். என் வாழ்க்கையில சரீரத்தில் இருக்கிற வாதை என்ன தெரியுமா? வியாதிகள், பிடிகள்,
நோக்காடு இருக்குது, எல்லாம் தான் வாதை. வியாதி இல்லாத மனுஷன் யாரு இருக்கிறாங்க உலகத்துல? யாரும் கை தூக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் பிரச்சனை. ஒரு காலத்துல ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு டயாபெட்டிக் என்னன்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு யாரு வேணும் சொல்ல டயாபெட்டிக். காஃபி கூட போன ஐயோ சுகர் கம்மியா இருக்கு. ஏன்? அது ஒரு பிரச்சனையா வியாதிகள் பெருகி இருக்கிறது. இன்னைக்கு அவன் ஜெபிக்கிறார் சங்கீதக்காரன், என்னிலிருந்து உம்முடைய வாதையை எடுத்து போட மாட்டவரே, உமது கரத்தினுடைய அடிகளால் நான் சோர்ந்து போனேன். அப்போ வியாதி பல காரணங்களாக வருது. பல காரணங்களாக கவனிக்கிற சத்தியத்தை. ஒண்ணு, தவறான பழக்க வழக்கங்களால வியாதி வருது. இன்னொன்று, சாப்பிடாத சாப்பாடு சாப்பிடறதுனால வியாதி வருது. இன்னொன்று, நாம் செய்யாத அக்கிரமம் செய்யும் பொழுது தேவனே அடிக்கிறார் வியாதி கொடுத்து. இன்னொன்று, சத்துருவே வியாதிகளை கொடுத்து மனுஷன் உள்ளது சரீரத்தில். யோபனுடைய சரித்திரத்துல பார்க்கலாம். யோபு 2ஆம் அதிகாரத்துல சொல்லுது, சாத்தான் வந்து யோபனுடைய சரீரத்துல எல்லா வியாதியும் வச்சாங்க. சரி, இப்போ இதுல பாருங்க, இந்த வியாதி அவன் ஜெபிக்கிறாரு, என்னிலிருந்து உடைய வாதை எடுத்து போடும், உமது கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போவேன். அப்போ தேவனுடைய அடி, பல அடி இருக்குது அவர்கிட்ட இருந்து நமக்கு இருக்குது. நீங்க உங்க பிள்ளைகளை செல்லமா தட்டுவீங்க, அது ஒரு அடி. கோபம் வந்தா பலார்னு விடுவீங்க இல்லையா, அதுவும் அடிதான். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? பல அடி இருக்குதுங்க. அதுபோல நாம எல்லாம் தேவனுடைய ஜனம். கர்த்தர் நம்ம அடிக்கிறாரு. ஒண்ணு வியாதியை கொண்டு அடிக்கிறார். இன்னொன்னு, சில பேர் மோட்டார் சைக்கிள் போயிட்டே இருப்போம், ஏன் தெரியல விழுந்துட்ட கீழே பெரிய அடிபட்டுச்சுங்க, அதுவும் ஒரு அடிதான். அனுமதிக்கிறார் அவர் மனம் திரும்பணும். இது ஏன் சொல்ற தெரியுமா? 2007ஆம் வருஷத்துல கர்த்தர் என்னோட ரொம்ப தெளிவா பேசினார். நான் வந்து பல வருஷங்கள் வேலை செய்து கொண்டே ஊழியம் செய்து கொண்டேன் பார்த்தேன். ஆனா நான் ஆண்டவரோட நெருங்க ஆண்டவரோட அதிகமா வசனத்தினுடைய பேச ஆரம்பிச்சேன். ஆனா எங்கிட்ட இருந்த பிரச்சனை என்ன தெரியுமா? கீழ்ப்படியில. முழு நேரத்துக்கு நீ வரணும், எனக்காக தான் நீ முழுசுமா ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டேன். ஆனா நான் கீழ்ப்படியாம போயிட்டேன். அப்போ எனக்கு ஒரு அடி விழுந்தது. மோட்டர் பைக்கில் ஒரு ஆபீஸ் போகும்போது ஒரு நாள் நேரத்துறாங்க காலையில, என்ன அறியாம ஏன் நடந்ததுன்னு எனக்கு தெரியாது, என் முன்னாடி போன 2 பேர் பிரேக் அடிச்சாங்க. 2 பேர். நான் திடீர்னு அவங்க பிரேக் போட இருக்கேன் பார்க்காதனால, நான் பிரேக் போடுறதுனால வண்டியை விட்டு நான் தூக்கி எறியப்பட்டு, அந்த காலம் ஹெல்மெட் போட்டு பாதுகாக்கப்பட்டேன். 2 கை உடஞ்சி போச்சு. இந்த கை மணிக்கட்டு உடஞ்சி தொங்கிடுச்சு, இந்த 2 விரலும் உடஞ்சி தொங்கிடுச்சு. பாருங்க, இத்தனைக்கும் நல்லா ஜெபம் பண்ணணும். காலையில 5 மணிக்கெல்லாம் ஜெபம் ஆரம்பிச்சு 6 வரைக்கும் பிரேயர் பண்ணிட்டு தான் அன்னைக்கு நான் வந்தேன். அப்ப நான் ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கல, ஒன்னே ஒன்று சொன்ன, ஆண்டவரே இதை அனுமதித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா சில அடி ஆண்டவரே அனுமதிப்பார் நமக்கு, நாமெல்லாம் மனம் திரும்பணும்னு சொல்லிட்டு. ஏன்னா நாம அவருடைய பிள்ளைங்க இல்லையா? அதை வேதம் சிக்ஷை என்று சொல்லுங்க. உங்க பிள்ளைங்க தப்பு பண்ணிட்ட போடுங்க, போடாது. அவன் வேடாண்டு வெறுப்புல அடிக்கிறீங்க. இல்ல இல்ல, மனம் திரும்பி நல்ல பையனா வரணும்னு தான் அடிக்கிறீங்க. அதுதான் அடி. அது போல ஆண்டவர் என்ன அனுமதிச்சாரு. 3 மாசம் படுக்குங்க. 2 கையில ஆபரேஷன் பண்ணி கை தூக்கிட்டா கடிட்டாங்க. நம்ம என் வாழ்க்கையில எடுத்து நான் சொல்லிட்டு, அப்படிப்பட்ட நேரத்துல ரொம்ப சோதனை. அப்ப நான் இந்த ஜபத்தை தான் சொன்னேன், ஆண்டவரே என் வாதைகளை எடுத்துருங்க ஆண்டவரே, எடுத்துருங்க ஆண்டவரே. நான் ரொம்ப சோதனை. நீதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீதிபதிகள் 3:11. என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாதே. புரிந்துதான்? அவர் கடிந்து கொள்ளுகிறதனுடைய அடையாளம் தான் இதெல்லாம். ஆமா, இப்போ போன மாதம் எங்க சபையில் இருக்கிற ஒரு பிரதர் அந்த
800 சர்க்கிள் நின்று இருக்கிறாரு ஒரு வாரத்துல. பின்னாடி இருந்து வேகமா வந்த 2 வாழைப்பிள்ளை அவர் மேல மோதி சும்மா நின்றுதாருங்க. மோதி அந்த வண்டி அவருக்கு வச்சிருந்த வண்டி வந்து அவர் மேல சாஞ்சி இந்த இடத்துல தொடையில இருக்கிற எலும்பு 2 உடஞ்சிடுச்சு. ஒரு 3 வாரம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்போ சுகமா வீட்டுக்கு இருக்காரு. ரெஸ்ட்ல தான் இருக்காரு. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? இந்த அடிப்பட்டதுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அவர் சொல்றாரு, நான் போன 3 நாளைக்கு கூட சந்திச்சுட்டு ஜெபம் பண்ணது. அவர் சொல்றாரு, இதை நான் பெருசா எடுத்துக்கல, என் கர்த்தரை நான் துதிக்கிறேன். இதை ஆண்டவர் ஏன் அனுமதித்தாரோ எனக்கு தெரியல. என்னை வைத்து ஆண்டவர் ஏதோ ஒரு மகிமையான காரியத்தை இந்த உலகத்தில் செய்ய போறேன். அது மட்டும் தெரியுது எனக்கு. பாத்தீங்களா? அவர் சொல்றாரு, நான் சோர்ந்து போகல, சோர்வு வந்தது. ஆனால் நான் ஜெபிக்க 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 பரிசுத்த ஆவியாருடைய வல்லமை எனக்குள்ளே கிரியை செய்து நடத்துகிறதை நான் உணர்கிறேன். இதுதான் விசுவாசிகளுக்கு அடையாளம். ஏன்னா நீங்க எல்லாமே ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கிறீங்க. பல விதத்துல நீங்க சோர்வுகளை சந்திக்கிறீங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சோர்வு போய் உட்காந்துருங்க. மனைவி கேட்கறேன், என்னங்க காலம் போகும்போது எவ்வளவு சந்தோஷமா போனீங்க, என்னங்க ஆச்சு உங்களுக்கு, வெளியே ஏதோ நடந்திருக்கு, பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஆனா சிலது சொல்ல முடியாதுங்களா, சிலதான் சொல்றீங்க. அப்போ ஒரே ஒரு காரியம் தெரியுமா, அந்த சோர்வுகளை கூட தேவன் நம் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். அப்ப இந்த 6வது குறிப்பு, வாதை நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது, பிரச்சனைகளுடைய வாழ்க்கையில வரும் பொழுது சோர்ந்து போகிறோம். கடைசியாக 7வது, நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் போகும் பொழுது நாம் சோர்ந்து போகிறோம். அல்லேலூயா. இது நிறைய பேர் இருக்கிறீங்க. ஒரு காரியத்துக்காக வருஷ கணக்கில் ஜெபிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. சொந்த வீடு வேணும்னு ஜெபிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆமாங்க. ஆனா அவங்க சோர்ந்து போயிறாங்க. ஜெபம் பண்ணல ஒரு பிரயோஜனம் இல்லை போல இருக்குது. போயா ஜெபம் பண்ணி ஜெபின ஆண்டவர் என்ன கேட்கிறாரு எனக்கு தெரியல. நான் 1 வருஷமா ஜெபிச்சிருக்கிறேன். இந்த ஆண்டவர் எத்தனையோ பேருக்கு செய்யறாரு, எனக்கு செய்ய மாட்டேங்கிறார். இல்லைங்க, அவர் செய்யாத ஆண்டவர் இல்லை. அவருக்கு எந்த நேரத்தில் எந்த காரியம் யாருக்கு எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்று அவர் ஒருவருக்கு தான். சங்கீதம் 35:13 35ஆம் சங்கீதம் 13 வாசிக்கிறீங்களா? 35ஆம் சங்கீதம் 13 அவர்கள் வியாதிகளாய் இருந்த பொழுது ரட்டு என் உடுப்பாய் இருந்தது. நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன். என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்து விழுந்தது. இந்த அனுபவம் எத்தனை பேர் வாழ்க்கையில் பார்க்க ரொம்ப இந்த சங்கீதக்காரர் சொல்றாரு, அவர்கள் வியாதியில் இருந்த போது ரட்டு என் உடுப்பா இருந்தது. உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன். இப்ப பார்த்தாலும் உபவாசம் ஜெபம், எதுக்கெடுத்தாலும் உபவாசம் ஜெபம். நிறைய பேர் அப்படிதான். ஃபாஸ்டிங் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்கெடுத்தாலும் ஃபாஸ்டிங், எதுக்கெடுத்தாலும் ஃபாஸ்டிங் ஃபாஸ்டிங் சொல்லிட்டு நிறைய பேர் ஜெபம் பண்றது இல்லை. காலையில சாப்பிடாம இருந்தா மத்தியானம் 1 மணி 2 வரைக்கும் சாப்பிடாம இருந்துட்டு அவங்க வேலை எல்லாம் செஞ்சுட்டு வந்தாங்க. அது உபவாசம் கிடையாது, பட்டினி. உபவாசம் என்றாலே தேவ சமூகத்துல உட்கார. எப்படி நீங்க காலையில நீங்க உட்கார்ந்து இருக்கிறோம்ல, எல்லா வேலையை விட்டு எல்லா பிசினஸை விட்டுட்டு, இதுதான் உபவாசம். ஒருவேளை சாப்பாடை விட்டுட்டு தேவனையே நம்ம இருக்கிற போதுதான் உபவாசம். ஆனா நீங்க என்ன நடக்க தெரியுமா, உபவாசமும் போட்டாராம், என் ஜெபம் என் மடியிலேயே திரும்ப போதா ஜெபம். போற ஜெபம் வேகமா போய் அதே வேகத்துல வந்து மடியில விழுந்துச்சு. சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. நிறைய பேர் ஜெபம் அப்படிதான் இருக்குது. இன்னைக்கு ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம், முறைக்கு மேல கொஞ்சம் தூரம் போகுது, ஆனா திடீர்னு திரும்பி வந்துருச்சு. அதுக்கு வந்து ஏசாயா 59:2 வசனத்துல ஒரு காரணம் சொன்னார். அவருடைய கை குறிக்கு போகவில்லையா, ஜபத்தை கேட்கறதுக்கு அவர்
உதவி அனுப்புறதுக்கு அவர் கை குறுகி கூட போகலை. ஆனால் ஏன் அந்த ஜெபம் அவர்கிட்ட வரலையா தெரியுமா? உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்களுடைய அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் பிரிவினை உண்டாக்கி இருக்குது அப்படின்னு. அப்ப எப்படிங்க போகும் ஜெபம்? அப்போ கண்டிப்பா சோறு வரதானே செய்யும். என்ன யாரு எத்தனை காலம் ஜெபம் பண்ணாலும் இல்லை. இன்னைக்கு காரணத்தை கண்டுபிடிச்சுக்கணும். ஏன் என் ஜெபம் போக மாட்டேன்? சோர்ந்து போகிறதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. அந்த காரணத்தை கண்டுபிடிக்கணும் நாம. அப்போ இவ்வளவு நேரம் ஆண்டவர் வந்து 7 காரியத்தை சொல்லியிருக்கிறார். ஏன் சோர்வு உண்டானது? இந்த சத்தியங்களை புரிந்து கொள்ளணும். நான் வந்து ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு பிரசங்கம் பண்ண முடியும். ஆனா இன்றைக்கு நம்மளாம் வாழணும். சவால வாழ வேண்டிய வருஷம் இது காலகட்டத்தில் இருக்கிற நம்மலாம். விசுவாசுக்கு எதிர்த்து நிற்கிற காலகட்டத்தில் நம்மளாம் நிற்கிறோம். ஜெபத்துல ஜெயம் கொடுக்கிற காலகட்டத்தில் நம்மளாம் இருக்கிறோம். ஆகவேதான் இந்த சத்தியங்கள் நமக்கு அவசியம். ஏன் சோறு வருது? புசித்து புசித்து திருப்தியே இருக்கலாம் போகும்பொழுது சோறு வருது. நம்முடைய ஆவிக்குரிய உணவு இல்லாமல் இருக்கும்போது சோறு வருது. இரண்டாவது, நம்முடைய துரோகங்கள் பாவங்கள் வாழ்க்கையில பெருகும்போது சோறு வருகிறது. செய்யாத குற்றத்தை செய்தது போல நம்முடைய வாழ்க்கையில அது நிறுவனமாகும் பொழுது சோறு வருகிறது. எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் நம்மை சுற்றி கொள்ளும் பொழுது சோறு வருகிறது. வாலிபர்கள் கன்னிகைகள் இந்த உலக தாகத்தினால் அடைந்து திரியும் பொழுது அங்கு சோர்வு ஏற்படுகிறது. வாதைகள் பெருகும் பொழுது இதோ கர்த்தருடைய சிக்ஷை நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது சோர்வு வருகிறது. கடைசியாக ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படாமல் போகும் பொழுது சொல்லுங்க, சோர்வுகள் கர்த்தரத்தில் வரது கிடையாது. உலகத்திலே மனுஷன் சுத்தி இருக்கிற சொல்லுங்க. இதுதான் நாம் வாழ்கிற உலகம். தெளிவடைகிறோம் நம்ம எல்லாரும். அப்போ இந்த செய்தியின் 2வது பகுதிக்கு நான் போகிறேன். கர்த்தர் சோர்ந்து போகாதிருங்கள் என்று சொல்கிறார். ஏனென்றால் நாம் தேவன் எப்படிப்பட்டவர் என்று முதல்ல வாசிச்சோம். அவர் சோர்ந்து போகிறவர் அல்ல. ஏசாயால படிச்சோம்ல, நம் தேவன் சோர்ந்து போனவர் அல்ல, அவர் அயராதவரும் உறங்காதவரும் இருக்கிறவர் என்று வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிற தேவன் இன்றைக்கு நமக்கு 7 காரியங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். சோர்வுக்கு எல்லாம் வருது. இப்போ அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கர்த்தரை சொல்ற. அதை பார்த்துட்டு நம்ம ஜெபத்தோட முடிக்கலாம். முதலாவது பார்த்தோம், புசித்து திருப்தி அடையாத உணவை காட்டிலும். அப்போ இன்றைக்கு நமக்கு தேவன் திருப்தி அடையாத இந்த உலகத்தில் இருக்கிற இந்த உணவை காட்டிலும் திருப்தியாய் நாம் வாழ்வதற்கு ஒரு உணவை வச்சிருக்கிறார். யோவான் 6ஆம் அதிகாரம் 54வது வசனம். இதை நீங்க புசிச்சு பாருங்க, சோர்வு வராவே வராது. படிச்சிடலாம் அந்த வசனத்தை. யோவான் 6:54. என் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அல்லேலூயா. சோறு உண்டாக்குறதுக்கு இங்க வழியில பாருங்க. ஒரு உணவு நமக்காக என்னைக்குமே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்திலே அவருடைய உடல் சிலுவையில் நமக்காக உடைக்கப்பட்டது. அவர் சிந்தின ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. அதுதான் உணவாக நமக்கு கொடுத்திருக்கிறார். என் மாமிசத்தை உண்டு என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணுங்கள். இதை இன்னைக்கு எத்தனையோ பேர் தவிர்ச்சிடுறாங்க. திருவிருந்து வர்ற அன்னைக்கு நிறைய பேர் அவாய்ட் பண்றாங்க. நிறைய பேர் இல்ல, நான் ப்ரிப்பரேஷன் ஆகல. அன்பானவர்களே, நீங்களுடைய வாழ்க்கையிலே அந்த நித்திய ஜீவனுக்கு போறதுக்கு வழியே அதுதான். அவருடைய திருவுடலையும் அவருடைய ரத்தத்தையும் புசித்து பானம் பண்ணும் பொழுது நமக்கு நித்தியத்திற்கு உண்டாகிற வழி பெரிதாக. இந்த உலகத்தில் இருக்கிற உணவு, இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை பாருங்க, சோர்வு கொண்டு வந்திருக்கு. ஆனால் தேவனுடைய உணவுல நாம் என்னைக்குமே பிரயாசப்படணும், ஆயத்தப்படுத்தி நாம் எடுத்துக்கொள்ளணும். சபைக்கு கண்டிப்பா போகணும்.
உபவாசப்படுறதுக்கு ரெகுலரா வருவோம், ரொம்ப நல்லது. சபையை விட்டு விடாதீங்க. வாரத்துக்கு ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமையாவது சபைக்கு போயிட்டு, நீங்க எப்பவும் போகிற சபைக்கு போங்க. இந்த சபையை விட்டு அந்த சபை, அந்த சபையை விட்டு அந்த சபை, தயவு செய்து அப்படிப்பட்ட வேலை செய்யாது. ஒரே சபையில நிலையா இருந்து தேவனை தொழுது கொண்டு அவருக்கு மகிமையாக. அல்லேலூயா. ஆக முதலாவது பாருங்க, திருப்தி உண்டாக்குகிற உணவை நாம் உட்கொள்வோம். இன்னொரு உணவு உடைய வார்த்தை. எப்பவுமே பைபிள சுவைத்து வாசிங்க, விரும்பி வாசிங்க. பிரச்சனை தூக்கம் வருதா? சில பேர் சொல்றோம், படிச்சு ஜபிக்கிறோம் மட்டும் கூட தூக்கம் வருதுங்க. 2 நிமிஷத்துக்கு 10 நிமிஷத்துல போய் படுத்து வைக்கிறாங்க. ரோமர் 8:26 நல்ல ஒரு ஆலோசனை கர்த்தர் சொல்றார். ரோமர் 8:26 சத்தமா படிச்சிருங்க. அடுத்த பகுதிக்கு போயிடலாம். அடுத்த பகுதிக்கு சோர்ந்து போகாமல் இருக்கிறது அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களில், நல்ல கவனிங்க, நம்முடைய பலவீனங்கள். என்ன பலவீனங்கள்? பைபிள் எடுத்தாவே தூக்கம் வருது, அது பலவீனம். ஜெபம் பண்ணாவே சோர்வாயிடுது, அது பலவீனம். அப்பொழுது ஆவியானவரும் நமக்கு உதவி செய்கிறார். ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே அவரே என்ன செய்றார்? வாக்குகடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ணுகிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. பாத்தீங்களா? நமக்காக ஆவியானவர் இருக்கிறார். உற்சாகமடைங்க, சோர்ந்து போகாதீங்க. அவருடைய உதவி எப்பொழுதுமே நாடுங்க. எந்த நேரத்தில் உங்களுக்கு உலகத்தில் ஏதாவது ஒரு கேட்கறீங்களா, பிரச்சனை ஆயிடுச்சா, உடனே ஆவியானவர் துணை நாடுங்க. பிள்ளைகளுக்கு எதாவது பிரச்சனை, ஆவியானவரே அந்த பிள்ளையை நீங்க பார்த்துக்கோங்க, ஜெபம் பண்ணுங்க, வழி நடத்துவார். சோர்ந்து போகாதீர்கள் என்று சொல்றார். இரண்டாவது நம்முடைய துரோகங்கள், பாவங்கள் சோர்வை கொண்டு வருகிறது பார்த்தோம். ஆனால் வேதத்திலே ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 53:5. நம்முடைய மீறல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் வெறுக்கப்பட்டவர். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்தது. ஏன் சோர்ந்து போன? 2வது குறிப்பு, துரோகங்கள், பாவங்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பெருக சோர்ந்து போயிடும் இல்லையா? ஆனால் இன்றைக்கு தேவன் பக்கம் நாம் திரும்பும் பொழுது, அந்த தேவன் தான், ஆண்டவராக இயேசுதான், உன்னுடைய பாவங்கள், என்னுடைய பாவங்கள், என்னுடைய அக்கிரமங்கள், ஒவ்வொரு மனுஷனுடைய துரோகங்கள், மீறுதல்களாக அவன் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். எவ்வளவு ஆறுதலான வார்த்தை பாருங்க. எப்படி சோர்வு வரும்? துரோகங்களுக்கு அங்க இடம் இல்லை, அக்கிரமங்களுக்கு இடம் இல்லை. இது துரோகமான காரியம் தெரிஞ்சுதான் நீ தேவனிடத்தில் வரும்பொழுது தேவன் அதிலிருந்து உன்னை பாதுகாக்கிறார். பரிசுத்த ஜீவியத்தை உனக்காக வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொண்டு வாழ். சோர்வு வராது, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாது, உற்சாகமாக தேவனுக்குள்ளார். 3வது என்னதுக்காக சோர்வு வருது படிச்சோம்? செய்யாத குற்றத்தை செய்தார்கள் என்று சொல்லும் பொழுது சோர்ந்து போகிறோம். ஆனால் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44வது வசனத்திலே கர்த்தராகிய தேவன் சொல்கிற நல்ல ஒரு ஆலோசனை. ஆலோசனை இன்றைக்கு மனிதர்கள் சொல்வார்கள், இதெல்லாம் யார் செய்ய முடியுங்க, இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்கள் மனுஷன் சொல்றாங்க. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் கடைபிடிக்காத ஒன்றையும் அவர் போதிக்கல. நாம் எதை கடைபிடிக்க முடியுமோ அதை தான் அவர் போதித்திருக்கிறார். படிக்கலாமா? அதை மத்தேயு 5:44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். இது பாருங்க, இந்த உலகத்தை செய்வாங்களா? சத்துருங்க அவன், இப்ப பார்த்தாலும் சத்துரு அவன் தான். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? சிநேகியுங்கள். சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். வராம நீ உற்சாகமா இருக்கணும்னா இதை செய்யணும். சத்துருக்களை சிநேகிங்க. 2வது உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. அவன் எவ்வளவு சாபம் போட்டான், நீ அதோட அதிகமா இல்ல, நீ சாபம் போட்டான். அந்த உலகம் சொல்லி விட்டுடுது. விட்டுடாத. அவன்
எவ்வளவு பேசலாம். இன்னும் பூமியா போ பேசு, இன்னும் அவனை தூண்டி விடுறதுதான் நீ காட்டு உலகம். நீ இயேசு கிறிஸ்து கிட்ட வரும்போது அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அவன் ஒண்ணு சப்ஜெக்டாங்கப்பா, பரவாயில்ல பரவாயில்ல, அவனை நீ என்ன செய்யணுமா? ஆசீர்வதிக்கணும். உலகத்துக்கு இதுக்கு ஒத்து வரதான் பார்த்தீங்களா? தேவன் நம்முடைய கர்த்தர். சோறு வராது இதெல்லாம் செய்ய போறது. அடுத்து உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க. யார் யார் இருக்கிறாங்க கொஞ்சம் உதவி செய்யணும். அவனுக்கு அவன் என்ன வாட்டுனா நான் போய் அவனுக்கு உதவி செய்யணும். அதான் உலகம் சொல்லுது, வேணா விடு, அவன் சாகட்டும். அவன் எவ்வளவு கொடுமைக்காரன் தெரியல அவனுக்கு. வாழ்க்கையை சீரழிஞ்சு போனதுக்கு அவன் தானே காரணம். இன்னைக்கு பெட்ல இருக்கிறானா இரண்டு விடு என்று உலகம் சொல்லுவோம். இயேசு கிட்ட வந்து ஆண்டவர் கிட்ட சொன்னாங்க. ஆண்டவர் கிட்ட வந்த போது பகைச்சவன் தானே போங்க, பரவாயில்ல நீ அவனுக்கு போய் நான் பேசி. அல்லேலூயா. இதுதான் ஆண்டவருடைய இயேசுவின் போகும். இந்த காரியங்களை நீ செய்யும்போது சோர்ந்து போக மாட்டேன். உற்சாகம் வரும் வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ வளருவாய். அடுத்த ஆண்டவர் என்ன சொல்றது தெரியுமா? உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. யாருங்க செய்வாங்க? ஆனா இயேசு கிட்ட வரும்போது செய்ய சொல்றார். நிந்தனை நீ கெட்டவ, நீ அப்படிப்பட்டவ, நீ சரியான ஆள் இல்லை, நீ தெரியாத அவனை பத்தி பேசுறாங்கல்ல, அவங்களுக்காக இயேசு என்ன தெரியுமா செய்ய சொல்றாரு? நீங்க அவங்களுக்காக ஜெபம். 4 காரியம் செய்ய சொல்றாரு. 4 காரியம். சத்துருக்களை சிநேகிங்கன்னு சொல்றாரு, ஆசீர்வதிங்கன்னு சொல்றாரு, நன்மை செய்யுங்கன்னு சொல்றாரு, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அந்த சோர்வுல இருந்து நீ வெளியே வர்றதுக்கு இந்த காரியத்தை செய்தால். கருமையானவர்களே, சோர்வு எப்படி வருது பார்க்கலாம். செய்யாத குற்றத்தை செய்யதான் சொல்றாங்கல்ல. தைரியமா இரு, சோர்ந்து போகாத. நீ தனிமையில போய் ஆண்டவரிடத்துல போயிட்டு உன்னை பத்தி பேசுறவங்களுக்கு பேர் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண. உன்னை அவதூறா பேசுறவங்க அவங்களை பத்தி பேரை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண. நன்மை செய்ய, அவங்களுக்கு ஏதாவது நல்ல சான்ஸ் கிடைச்சதா அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ண. பரவாயில்ல, தப்பு. நீ ஆட்டோவில் போயினேங்கிற அந்த ஆட்டோக்காரனை பார்க்கல, அவன் வந்து மோசமான ஆடு, நீங்க அவன் வந்துட்டு பார்த்த ரேட்டு இருக்கிறாங்க, நீ வித்தியாசமான ஆடு, நீ இறக்கவே உதவி செய். அதான் இயேசு கிறிஸ்துடைய போதனை. நீ சோர்ந்து போக மாட்ட. உன் வாழ்க்கையில நீ உற்சாகமா இருப்ப. 4வது காரியம், எண்ணிக்கை அடங்காத தீமைகள் உன்னை சுற்றி கொண்டதில்லை. எண்ணில் அடங்காத காரியங்கள் உன்னை சுற்றி கொள்ளும்போது என்ன செய்யணுமா? லூக்கா 23ஆம் அதிகாரம் 34வது வசனம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்த காரியம். எத்தனை தீமைகள் உன்னை சூழ்ந்து கொண்டார்கள். தீமை கொண்டு வந்தவர்களை நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார். இதை ஜெபிக்கணும். இதுதான் கிறிஸ்துவம். இப்படி செய்யறவங்க தாங்க நல்ல தேவனுக்காக எழுப்பி பிரகாசிப்பாங்க. அவர்கள் தான் நல்ல ஊழியர்களை வருவாங்க. ஒரு முறை ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா தேசத்துக்கு போயிருந்தேன். அங்க என்னுடைய சகோதரன் வந்து ஒரு சபை வச்சு நடத்துறாரு. என்னுடைய இன்னொரு சகோதரர், கசின் பிரதர் வந்து அவர் இன்னொரு சபை வச்சு நடத்துறாரு. அப்போ நான் அங்க 3 வாரம் தங்கினேன். என்னுடைய சகோதரனுடைய சபையில நான் பேசினேன். என்னுடைய கசின் பிரதருடைய சர்ச்சுக்கு நான் போறதுக்கு நான் சும்மா சொன்னேன், தம்பி அவர்கிட்ட கேட்டு பாரு, ஒரு சான்ஸ் கிடைச்சு நம்ம அங்கேயும் போயிட்டு ஆண்டோட வார்த்தை பக்கத்து கொள்ளலாம். ஏன்னா அவர் கூப்பிடவே இல்லை. அண்ணே வாங்க, நீங்க வந்திருக்கிறீங்களா, வாங்கினே எங்க சர்ச்சுக்கு வந்து பேசுங்க நம்ம சொல்லவே இல்லை. மெல்போர்ட்ல நான் சொல்றேன். அவர் என்ன கூப்பிடவே இல்லை. டெலிபோன்ல மட்டும் பேசி, அதோட அவர் நல்லா இருக்கிறீங்களா, ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது, நான் என் பிள்ளைகளை பார்க்க போனேன், அதே நேரத்தில் ஊழியத்துக்கு நான் போயிருந்தேன். அப்போ நான் இந்தியாவுக்கு வந்துட்டேன். எல்லாம் 3 வாரம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். ஏன்னா எனக்கு இங்க ஊழியர் இருந்தாலும் நான் ரொம்ப நாள் தங்க முடியல, வந்துட்டேன். அப்போ எனக்கு என் பிள்ளைங்க வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அப்பா
அந்த சித்தப்பா வந்து உங்களை கூப்பிடாததுக்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு அந்த சித்தி அவங்க சொன்னாங்க என்கிட்ட அந்த காரணம். என்னம்மா காரணம்? அதான் நீங்க வந்து அவர் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க, மாறாக நீங்க வேற ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணீங்க. எப்போ 35 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை அவர் இன்னும் அவர் ஊழியம் பண்ணிதான் இருக்கிறாரு. இல்லைங்க, நடந்ததை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இப்படிதான் மக்கள் இருக்கிறாங்க. அப்போ அவர் வந்து ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கு வந்து இன்னைக்கு ஒரு சபை நடத்திருக்கிறார். அந்த பிரதர், அந்த ஐயா பாஸ்டர், எனக்கு தம்பிதான் அவரு. எனக்கு நியூஸ் வந்தது ஏன் இந்த அவர் கூப்பிடுறதுக்கு காரணத்தை எங்க மகள் கிட்ட அவர் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு நடந்த அந்த சம்பவத்துல உங்க அப்பா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாம போயிட்டாரு பாத்தீங்க. இன்னும் கூட எனக்கு ரொம்ப வருத்தமாக்குதுங்க. ஆனால் அந்த சம்பவத்தை நான் நினைச்சு பார்த்தேன். அதுல வந்து நான் சப்போர்ட் பண்ண ஆள் வந்து ஒரு நீதியா இருந்த ஆள், ஒரு ஏழை மனுஷன். அவருக்கு நீதி கிடைக்கல. ஆனா இவர் வந்து அநியாயத்துக்காக நீங்க பேசுறேன். ஆனா நான் வந்து என்னதான் தம்பியா இருந்தாலும் நான் ஒரு பக்கம் நிற்கிறேன். ஒரு ஏழையா இருந்தாலும் நீதிக்காக நிற்கிறாரு. இயேசுவின் நாமத்தில் அவருக்கு சப்போர்ட் பண்ண ஏதோ அவங்க உள்ளத்துல வச்சு என்னை கூப்பிடவே இல்லையா சபைக்கு. நாங்க அதை பத்தி நான் கவலையே படல. தீமைகள் சூழ்ந்திருந்தாலும், எத்தனை தீமைகள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் கர்த்தராகிய இயேசு பாருங்க, அவரை சுத்தி தீமை சேர்வதா நின்றுட்டு இருந்தாங்க. அவரை அடிக்கிறவங்க, அவரை துப்புனவங்க எல்லாம் தான் நின்றுட்டு இருந்தாங்க. சிலுவையில் ஏற்றுறாங்க மேல. அங்க போய் இயேசு என்ன செஞ்சாங்க? இவரை மன்னிச்சுடுங்க. பாத்தீங்களா, அவர் சோர்ந்து போகவே இல்லை. அந்த இடத்துல மன்னிப்புக்காக ஜெபம் பண்ண. இதுதாங்க நாங்களும் அப்படிதான் செஞ்சோம். அந்த சகோதரனுக்காக ஜெபம் பண்ண மன்னிச்சிருக்காங்க. அவர் இன்னும் மனம் திரும்பி அநேகரை மன்னிக்கிற ஒரு ஊழியக்காரனா மாறணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஆகவே எண்ணிக்கை அடங்காத சோர்வுகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது நாம் மன்னிக்கணும். ஐந்தாவதாக, வாலிபர்கள் கண்ணீர்கள் தாகத்தினாலே சோர்ந்து போவார்கள் இல்லையா? இன்னைக்கு அநேக வாழ்க்கையில உலக தாகம் வரதுனால சோர்ந்து போகிறாங்க. ஆனால் என்ன செய்யணும் தெரியுமா? யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல இதோ இன்னைக்கு வாலிபர்கள் எல்லாரும் தான் கிறிஸ்துவுக்குள்ள வாலிபர்கள். அவங்க என்ன செய்யணுமா தெரியுமா? பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவத்துக்குள்ள வரணும். The Holy Spirit உடைய ஃபுல்னஸ்க்காக ஜெபிக்கணும். இந்த உலக தாகம் உன்னை ஆட்கொள்ளுதான். சோர்ந்து போய் உட்கார்றீங்களா? ஒன்னே ஒண்ணு, தேவனே உடைய ஆவியினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. அந்த வசனத்தை வாசிச்சு நம்ம யோவேல் 2:28, யோவேல் 28 1062வது பக்கம். நான் படிச்சதை வசிக்கிறோமா? நீங்க கொஞ்சம் வெளிப்பா இருக்கிறதுக்காக சொல்லுங்க. வாசிங்க 1062வது பக்கம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம், என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரனும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். ஆண்டவருடைய வசனங்களை சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களை காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரி மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா. ஆகவே இந்த உலக தாகம் நம்மை சோர்வுக்குள்ளாய் கொண்டு போய்விடும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள வரும்பொழுது, ஒரு மனிதனை நிரப்பும் பொழுது அவர்களுக்குள்ள எல்லா தாகமும் போயிடும். கிறிஸ்துவ மாத்திரம் தான் நோக்கி பார்ப்பாங்க. அப்போஸ்தலர்கள் சீடர்கள் பாருங்க, இயேசு கிறிஸ்துவோடு இருக்கும் பொழுது உலக தாகத்துல இருந்தாங்க. அதான் நீ பெரியவனா நான் பெரியவனான வாக்குவாதத்தில் இருந்தாங்க. மற்றவங்க அழைக்கணும்னு திட்டம் போட்டாங்க சீடர்கள். பேதுரு பாருங்க, கைது செய்ய வரும்பொழுது ஒருத்தனை கத்தி எடுத்து காதை வெட்டினான். அதெல்லாம் உலக தாகம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும் பொழுது இதோ நமக்குள் சோர்வு இருக்காது. தேவனுடைய தாகம் நமக்குள் வந்துடும். கடைசியாக, வாதைகள் பெருகினாலும், எந்த வாதைகள் வந்தாலும் நாம் சோர்ந்து போகவே கூடாது. யோபு 19ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்.
என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். ஆகவே எந்த வியாதி இருந்தாலும் சரி சோர்ந்து போயிடாதீங்க. ஆக்சிடென்ட் நடந்தாலும் சரி, அடிபட்டாலும் சரி, படுக்கையில் இருக்கும் பொழுது ஒன்னே ஒன்று, என்னை உண்டாக்குற என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபு எப்படி சொன்னாரு? அவருக்கு சொத்து போயிடுச்சு, சுகம் போயிடுச்சு, ஆடு மாடு போயிடுச்சு, ஒட்டகம் போயிடுச்சு, பிள்ளைகள் எல்லாரும் போயிட்டாங்க. வியாதி, உடம்பு முழுசு வியாதி. அந்த நிலைமையில யோபு சொன்னார், என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் சோர்ந்து போகலைங்க, அவரு சோர்ந்தே போகல. இன்றைக்கு நம்முடைய விசுவாச அறிக்கைகள் தான் சோர்வுகளை நீக்கிவிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு கடைசியாக 7வது, நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் போனாலும் சரி. அவருடைய அனுபவம் தானே சொன்னாரு, ஜெபம் என்கிட்டே வந்துருது, என்கிட்டே வந்துருது. இன்னைக்கு வாசித்த வேத பகுதி தெரியுமா? ஒரு பொண்ணு நீதிக்காக, நியாயத்துக்காக, அநியாயமான அந்த உலக நியாயத்துக்கிட்ட எத்தனை முறை போனா? பல முறை போயிருக்கிறோம். அதான் நீங்க வாசிச்சோம் லூக்கா 18ஆம் அதிகாரம். சோர்ந்து போல பாருங்க அந்த பொண்ணு. ஏன்னா அவனுக்கு தெரியும், இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு நீதி கிடைக்கும். இந்த எண்ணம் தாங்க இன்னைக்கு நம்மளை விட்டு போகும். என் ஆண்டவர் நல்லவருங்க, என் ஜெபம் நிச்சயமா கேட்கப்படும். எனக்கு எப்போ நன்மை வரணும்னு அவருக்கு தெரியும். என் பிள்ளைகளுக்கு எதிர்கால வாழ்க்கை எப்போ முடியணும்னு என் ஆண்டவருக்கு தெரியும். இந்த நம்பிக்கை நம்ம விட்டு போகக்கூடாது. உலக நியாயாதிபதி என்ன செஞ்சிட்டானா? தொல்லை தாழ முடியாம நீதி செஞ்சு அனுப்பிச்சிட்டானா. ஆனா அந்த லூக்கா 18ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை படிச்சு பாருங்க. படிக்க கொஞ்சம் சத்தமா இல்ல உற்சாகமா இருக்க முடிய போறோம். அவன் அந்த வசனம் எடுத்து சொல்லுது, தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவருடைய விஷயத்தில் இதுதான் ஜெபம். மழைக்கு திரும்பி வருது பயப்படாத, கர்த்தராத கர்த்தரை நோக்கி எப்போவே இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நம்மள யாரு? இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர்களுடைய விஷயத்திலே நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து கர்த்தர் நியாயம் செய்யாமல் இருப்பார். நிச்சயமா செய்வார். சகோதரனே, இன்னைக்கு தீர்க்க தரிசனமா இல்ல, வசனத்தை தான் சொல்லிருக்கிறேன். வேற ஏதோ தீர்க்க தரிசனம் நினைச்சுக்காதீங்க. சில பேர் இந்த குறி சொல்ற மாதிரி சொல்றது, ஐயோ தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. அது இல்லை தீர்க்க தரிசனம். வசனம் என்ன சொல்லுதோ அதை சொல்லிதான் தீர்க்க தரிசனம். தீர்க்கமான வசனம் அந்த தீர்க்க தரிசனம். வசனம் சொல்றது பாருங்க, கர்த்தர் தேவாதி தேவன் ஜெபத்துக்கு நிச்சயமாய் பதில் கொடுத்து உன்னை சோர்வுகளை நீக்கி சமாதானத்துடன். ஐயா சாட்சி சொல்லும்போது நான் தான் நினைச்சேன், அந்த சாட்சி இதுக்கு ஏற்ற செய்திக்கு மாதிரியே ஆண்டவருடைய ஆவியானவர் இன்னைக்கு வெளிப்படுத்துறாரு போல. பாருங்க, அவங்க சோர்வு போறதில்லை. அவங்க இருக்கிறது இந்தியாவில், அவங்க பிள்ளைகள் இருக்கிறது லண்டன்லயும் இன்னொரு தேசத்துல இருக்கிறாங்க. ஆனாலும் சோர்ந்து போகாம ஜெபிச்சுனே இருக்கிறாங்க. ஆண்டவர் இருக்குது, எங்க பிள்ளைங்களுக்கு நீங்க தான் ஆண்டவரே, எங்க பிள்ளைகளுக்கு நீங்க தான் ஆண்டவரே. அந்த ஜெபம் கேட்கப்படுகிறது. அவங்க சோர்ந்து போய் அமைதியாயிட்டாங்க. இடத்திற்காக பிரச்சனைங்க வருவாங்க. இதேதான் இன்னைக்கு நீங்க கூட நாம் கூட இந்த ஜெபம் இன்னைக்கு செய்த ஜெபம் மாத்திரம் நிறுத்திடாதீங்க. வீட்டுல காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஆட்டம் போட்டுங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி முட்டி போட்டு கைகளை வைத்து ஜெபம் பண்ணுங்க. சோர்வு வராது. தேவனை தேடாதவங்களுக்கு சோர்வு வரும். உங்க வாழ்க்கையில சோர்வு வராது. சோர்ந்து போகாதீங்க. சோர்ந்து போக மாட்டோம், நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம் என்ற இடத்திலிருந்து பாடல் பாடலாமா? அதி சீக்கிரத்தில் நீங்கி வேண்டும்